நாவலப்பிட்டிய பெரகல பிரதேசத்தில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட நிலையில் நாவலப்பிட்டிய மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மக்களை நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் ஆறுதல் வழங்கினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணித்து தருவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். ஒண்ணு தண்ணி இருக்க இடம், ஒண்ணு மழை இருக்கிற இடம், ஒண்ணு மண் சரிவு ஏற்படுற இடம், இப்படியாப்பட்ட இடங்கள்ல ஒதுக்குப்புறங்களை தான் எங்கட மலையக மக்கள் குடியமர்த்தப்படுறாங்க. அங்கத்தான் அந்த மக்கள் வீடு கட்டுறதுக்கு காணியும் கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டுக்கு 200 வருஷம் உழைச்சு கொடுத்து இந்த மக்களுக்கு இந்த நிர்வாகங்கள் தங்களுக்குன்னு ஒரு 10 பேஜஸ் காணியை கொடுத்து என்ன நடக்க போகுது? அதனால் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், எங்களுடைய ஜனாதிபதி கூறியது போல தோட்டப்புறங்களிலே NDRO இந்த கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தின் அறிக்கையின் பிரகாரம் பாதுகாப்பான இடங்களை நாங்கள் கண்டறிந்து அந்த பாதுகாப்பான இடங்களே மலையக மக்களுக்கு காணி வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஏற்கனவே இந்திய அரசாங்கம் வழங்கிய வீட்டு திட்டம் இருக்கின்றது. அந்த வீட்டு திட்டத்தில் அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த பாதிப்படைந்த மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து வீடுகளை கட்ட நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இந்த அரசாங்கம் உங்களை கைவிடாது, சரியா? எங்களை ஜனாதிபதி அன்புகுமார் சொன்னாக்க உங்களை யாரும் கைவிட மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதி இனி எங்களோட வாழ்க்கை எங்கட இந்த காலத்துல கிடைக்க மாட்டாரு. வேற எந்த ஜனாதிபதி இவ்வளவு நடந்த போயிட்டு அவங்க ஏசி ரூம்ல இருந்து அன்னைக்கு 6 மணி போயிட்டு பாட்டி போட்டு இருப்பாங்க. ஆனா நடந்தனால இன்னும் வரைக்கும் மக்களுக்காக ஓடி எல்லாரும் போயிட்டு மக்களுக்காக செஞ்சுக்கிருக்காரு.